ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். நாட்களில் கூட குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல். இந்த நாட்களில் கூட எல்லாருமே 7 வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. 7 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 7 வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும், நம்ம ஊழியத்திற்கும், நம்மளுடைய குடும்பத்திற்கும், நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்ம அநேகரை நம்ம அது தியானிச்சிருக்கிறோம். குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம். இருந்தாலும் இன்னும் இந்த 7 வார்த்தைகளை இன்னும் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. சவுண்டாக சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக நம்ம கேட்போமாக. ஆமென். முதல் வார்த்தை என்ன வார்த்தைப்பா? பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இங்கே யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? அந்த சிஸ்டர் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அடித்தாங்களோ, யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் சிலுவையில் கைகள் கால்களை ஆணி அடித்தாங்களோ, மிலாரினால் அடித்தாங்களோ, யாரெல்லாம் முள்மூடி சூடினார்களோ, யாரெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தினாங்களோ, அவர்களை பார்த்தா சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் மன்னிங்க, பிதாவே இவர்கள் மன்னிங்க, தாங்கள் என்ன செய்கிறது என்னதென்று அறியாது இருக்காங்க. என்ன செய்யறேன்னா தெரியாது, அறியாமல் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. எது பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. வீட்டில் போய் கேட்டால் தெரியும். கோவம் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் புரியல, காலம் தெரியல, ரொம்ப புரியாமல் செஞ்சிருவாங்க. ஆண்டவர் பொறுமையாக நிதானமாக சொல்கிறாரு, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ஆண்டவர் அவர்களை சபிக்கலை, அவர்கள் திட்டலை, அவர்கள் துன்பப்படுத்தலை. அவர் சொல்கிறாரு, இவர்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆமாம். முதல் வார்த்தை சொல்லிட்டாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க. ரொம்ப 7 வார்த்தையில் முதல் வார்த்தை மன்னிக்கிற காரியத்தை சொல்கிறாரு. அவர் மன்னிக்கும்படியாக தான் வந்தார். ஆண்டவர் மரிக்கும்படியாக தான் வந்தார். ஆண்டவர் மன்னிக்கும்படியாக தான் வந்தார். மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால், அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரிக்கும்படியாக வந்தார், நம்மளை மன்னிக்கும்படியாக வந்தார். இதுதான் கல்வார் சிலுவையில் நடந்தது. அவர் இந்த உலகத்தோடத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர்களை அடித்ததுனாலேயோ ஆணி அடித்ததுனால அவர் மரிக்கவில்லை. அவர் முன்குறிக்கப்பட்டு வேத வாக்கியங்களபடி கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறபடி அவர் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக வந்தார்? வேற ரட்சிப்பு மூலியமாக, வேற வழி மூலியமாக நம்ம ரட்சிப்பு கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அது கொடுக்க விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள், அவரு சர்வ வல்லமுள்ள தேவன், அவரையே நம்மளுக்கு நித்திய மீட்பையும் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், தாங்கள் இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. என்னாச்சு? தாங்கள் என்னதென்று எல்லாம் சொல்லுங்க. தாங்கள் என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இப்ப ஐசக் ஜேக்கப் இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணானே, அவனே ஓடி கீழே விட்டான் ஜாக்கு. ஐசை கேட்டா நான் தான் தள்ளி விட்டு சொல்கிறான். இவனே தள்ளி விடல, அவனே ஓடி வந்துட்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அவன் மேலே அவனே பழி தூக்கி போட்டுக்கிறான். என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, கல்வார் சிலுவையில் அரைஞ்சவங்களை குழந்தை போல பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருங்க? குழந்தை போல பார்க்குறாரு. என்னதென்று அறியாமல் இருக்காங்க, புரியாமல் இருக்காங்க. ஒரு பிள்ளை கையில் ஒரு ஃபோனை, அதாவது என் பையன் ஒரு ஃபோனு உடச்சிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனு, அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் நினைக்கிறேன். அது அந்த ஃபோனு உடச்சிட்டான். அந்த ஃபோனு உடச்சதுனால அடி வாங்கினா என்கிட்ட. அதனால் போயிட்டு கை காலை உடச்சிட்டுனா, மண்டை உடச்சிட்டுனா கிடையாது. அப்புறம் என்ன நினச்சிட்டான்? சின்ன பையன் தான், அறியாமல் செஞ்சான்னு சொல்லிட்டு
அது விட்டுட்டு வேறு ஃபோனு வாங்கிட்டு போயிடுறோம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நிறைய பேர் உங்களுடைய ஃபோனு நிறைய பேர் தண்ணியில் முதல்ல ஒரு ஃபோன் 2005 ஒரு ஃபோன் வாங்கினோம் பாருங்கள். இந்த நம்ம அந்த பேடு அந்த அந்த பட்டன் செல்லு கரெக்டாக எடுத்து விட்றாங்க பாருங்கள். பட்டன் செல்லு வாங்கினேன். என்ன பண்ணாங்க, அப்போ நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் போயிட்டு வந்துட்டு பேண்ட் பேட்டில் வச்சேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பேண்ட்டோடு சேர்த்து ஃபோன் உள்ளுக்கிறத பார்க்காம தண்ணியில் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அதை அலசி புழிஞ்சி காய வச்சு கொடுத்தாங்க. எடுத்து பார்த்தா ஃபோனு நல்லா சுத்தமாக இருக்குது. அழுக்காக இருந்த ஃபோனு போச்சு. முதல் ஃபோன் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்போல்லாம் முன்னாடி கல்யாண நாட்கள் முன்னாடி அல்லேலூயா. இப்போ அப்படி கிடையாது, என்னையும் வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டு சுத்த விட்டுறாங்க. அதாவது பின்னாடி கழுவிச்சுன்னா அந்த டஸ்ட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, கழுவு விட்றான்னு சொன்னேன். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ என்னதென்று அறியாது இருக்கிறாங்களே. ஆண்டவர் அடித்தவங்களை எப்படி பார்க்குறாருன்னா குழந்தை போல பார்க்குறாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ குழந்தை போல பார்க்குறாரு. உதாரணமாக நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது படித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, அருமையான வசனம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவர் அறியவில்லை. அறியாதனால்தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவ்வளோ டெக்னாலஜி வாழ்ந்திருக்கிறது, இவ்வளோ விஞ்ஞானங்கள் வாழ்ந்திருக்கிறது, இவ்வளோ படிப்பறைகள் வாழ்ந்திருக்கிறது. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று அறியாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. குழந்தை போல பார்க்கிறாரு பாருங்க. குழந்தை போல அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதல் காரியத்தை அவர் கிறிஸ்து நம்மளை மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் நம்மளை மன்னித்தது போல நாமளும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் ஆமென் பேதுரு கேட்பாரு, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் பாவம் செஞ்சிட்டானா அவனை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுவார் 21ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். அவனே கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். யாரு? நம்பால மீன் பிடிக்கிற பேதுரு நானுங்க. அல்லேலூயா பாட்டுக்காருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு துருதுரு பேதுனா சொல்கிறார் ஆண்டர் கிட்ட வந்து. ஆண்டர் சொல்கிறாரு, எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலும் அங்கே நான் வாசம் பண்ண சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, சீஷருக்குள்ளாகவே நாங்கள் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறோமே, என்னுடைய சகோதரன் என்னை குற்றம் செய்தால் அவனை எத்தனை தரம் மன்னிக்கணும் ஆண்டவரே? இவர் கேள்வி கேட்டு பதிலும் சொல்கிறாரு, 7 தரம் மட்டும் மன்னிக்கணுமா ஆண்டவரே? அதுக்கு ஆண்டர் சொல்கிறாரு, எப்போ அதற்கு இயேசு 7 மாத்திரம் கிடையாதுங்க, 7 தரம் மாத்திரம் அல்லப்பா, 7 தரம் மட்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 70 எத்தனை சொல்லுங்க? 7 70. இப்போ சொல்லுங்க, அப்போ எவ்வளோ? 490 தடவை. அப்போ இவர் 7 70 தடவைன்னு கேட்குறாரு. ஆண்டு சொல்ல 7 தடவை மாத்திரம் இல்லப்பா, 7 70 தடவை மன்னிக்க வேண்டும். அப்போ 490 தடவை மன்னிச்சு பிறகு மறுபடியும் தப்பு செஞ்சீங்கன்னா மறுபடியும் 7 70 தடவை மறுபடியும் நீ பெருக்கு, நீ மன்னித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்மளுடைய மீறுதல்களையும் நம்ம பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் கல்வார் சிலுவையில் மன்னித்தது போல நமக்கு விரோதமாக செய்தவர்களையும் நம்மை துன்பப்படுத்தினவர்களையும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ மன்னிக்கிற ஒரு காரியத்தை ஆமென் ஆண்டவர் சொல்லி தராரு. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி நான் செத்தாலும் மூஞ்ச பார்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் வார்த்தை சொல்லுது, இவர்கள் என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. அப்போ ரட்சிக்கப்படாத இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க? நம்ம கிராமத்தில் இருக்காங்க, கிறிஸ்துவை எதிர்க்கிறாங்க, நம்மை எதிர்க்கிறாங்க, உங்களை எதிர்க்கிறாங்க. அவர்கள் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இவர்கள் இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள்.
குழந்தை போல இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக பாரப்பட வேண்டும், அவர்களை மனதார நாம் என்ன பண்ணணும், மன்னிக்கிறதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களோடு கூட யுத்தம் பண்ண நம்ம காலம் கிடையாது, நேரம் கிடையாது. அவர்களை மன்னிக்கலாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது. 2 கள்ளனை பார்த்து கல்வார் சிலுவையில் 2 கள்ளன் அவன் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்தில் ஒருத்தனும் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தனும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தொங்கி கொண்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நடுவில் இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்தருளுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஆனால் இன்னொரு கள்ளன் சொல்கிறான், அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி பார்க்குறான்னா, நானும் குற்றவாளி அவரும் குற்றவாளி என்று பார்க்கிறான். பாருங்க 39ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 23:39, அன்றும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாது ஒன்றியும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும், அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படலை. இன்னொருத்தர் இகழ்ச்சியா பேசுறான், ஆணவம் பேசுகிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறிக்கிற சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இப்படி செத்து நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல என்று அநேக பேர் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், ஆனால் ஒருவன் அவன் இகழ்ச்சியாக பேசுகிறான், ஆணவமாக பேசுகிறான். அவனுடைய தண்டனைக்கு அவனுடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்க என்று அவன் மறந்துட்டு ஆண்டவர் குற்றவாளியாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நீரை ரட்சித்துக் கொள்ளும் என்று ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு கள்ளனும் அவன் மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பும்பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மீட்பு எப்போ நம்ம வாழ்க்கையில் வரும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்க வேண்டும். பக்கல் பா சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். கையை பிடிச்சி சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனம் திரும்பி இருக்கீங்களா? போகாத இடத்துல போகாமல் இருக்கீங்களா? பேசாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறீங்களா? பார்க்காத இடத்துல பார்க்காம இருக்கீங்களா? இது ஆண்டுக்கு பிரியமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்குமா? உண்மையான மனம் திரும்புதல் என்றால் நம்மளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நிறைய பேர் சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கலாம் கூட பரலோகத்துக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. கிடையாது. இங்கே கள்ளனுக்கு ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான், அவன் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வேறு வழியும் வேறு வாய்ப்பும் கிடையாது, வேற ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க. அவன் இறங்கி போயிட்டு ஒரு சர்ச்சை தேடி சபைக்கு போய் அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வாய்ப்பும் வழிகளும் கிடையாது. கடைசி நேரத்தில் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் அவர் பரலோகத்தை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நம்மளுக்கு நேரமும் காலமும் சபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ இந்த கள்ளன் போயிட்டான் பாருங்க. அதே போல் நிறைய பேர் நம்ம ஜெபிக்க போகிறோம், கடைசி தருவாயில் மரண படுக்கையில் கடைசி காலத்தில் போய் இருக்கிறப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஒரு வேலை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் பரலோகம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேறு வழி இல்லை, வேறு வாய்ப்பு கிடையாது. அதுமாரி சூழ்நிலை இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு போவார்கள் என்றால், ஆனால் நேரங்களும் காலங்களும் இருந்து ஆண்டவரை நாம் ஞானஸ்தானம் எடுக்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போது அது மாத்திரம் இல்லை, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான், ஒரு கள்ளன் மனம் திரும்பலை. அப்போது மனம் திரும்பாத கள்ளனை குறித்து வேதம் என்ன சொல்லிக்கிறேன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மைக்கில் வாசிக்க, மைக் இல்லைங்களா? பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். பாருங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பின கள்ளனுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆனா மனம் திரும்பாத கள்ளனுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. நிறைய பேருக்கு சிலுவை நம்ம குறித்து அநேக பேருக்கு பெரிய வெளிப்பாடுகள் கிடையாது. அதனால அவர்களுக்கு பைத்தியம் போல தோன்றுகிறது. வேதம் சொல்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அது தேவ ஞானமா இருக்கிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், சோதரம். பார்த்து பாருங்க. அப்போ சிலுவை பற்றிய உபதேசம் ஆமென் கெட்டு போர்கள் தான் பைத்தியமா இருக்குங்க. ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. சிலுவை விசுவாசிக்கிறீங்களா? சிலுவை மூலமா இருக்கிறது. சிலுவை மூலியமா தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது. சிலுவை மூலியமா தான் எனக்கு வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிற விசுவாசிக்கிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அது தேவ ஞானமா இருக்கிறது. கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்து நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறது பார்க்கிறோம். ரெண்டு கல்லன்ல ஒரு கல்லன் அங்க மனம் திரும்பி அது அவனுக்கு தேவ பலனும் பெரிய ரட்சிப்பு மீட்பும் வருகிறது. ஆனா ஒரு கல்லன் மனம் திரும்பாமல் அவன் நரகத்தில் போகிறதை நான் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் யோவான் 19:26-27 சொல்லுது. இயேசு தம்முடைய அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு உம்முடைய தாயை நோக்கி, இதோ உன் தாய், இதோ உன் மகன், இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சது யாரு? கோபி, மறுதலிச்சது யாருப்பா? பைபிளில் யார் மறுதலிச்சது? பேதுரு. நம்மளுக்கு தெரிஞ்சது பேதுரு தான் மறுதலிச்சான்னு நினைக்கிறோம். கிடையாது. பேதுரு மறுதலிச்சார் ஒருத்தர். ரெண்டாவது யூதாஸ் காரியத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் காரியத்து. அவரும் மறுதலிச்சிட்டாரு. ஆனா அன்பாய் இருந்த சீஷன் மாத்திரம்தான் கல்வார் சிலுவை வரைக்கும் வந்திருக்கிறான். மீது எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. மீது எல்லாருமே எங்க போயிட்டாங்க? மீது எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. சீஷன் யோவானை தவிர மீது எல்லாமே பயந்துட்டாங்க. எங்க என்ன சிலுவையில் அரைஞ்சிட போறாங்க, என்ன எப்படி அடிக்க போறாங்க, கிறிஸ்து நிமித்தமாக பயந்து கொண்டு கலங்கி கொண்டு எல்லாருமே மறுதலிச்சிட்டாங்க. கல்வார் சிலுவையில் யோவானை தவிர ஓடினர்கள் எல்லாருமே மறுதலித்தவர்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு சீஷன் இருக்கிறான், அவன் பேர் தான் யோவான். கடைசி வரைக்கும் இருந்ததுனால அந்த கடைசி காலத்தில் வெளிப்படத்தில் விசேஷித்த பெரிய வெளிப்பாடுகளை யோவான் மூலியமாக தான் கர்த்தர் கொடுத்தார். முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, முடிவு பரிந்தும். பக்கல் சொல்லுங்க, முடிவு பரிந்தும். தூங்குறல எழுப்பி சொல்லுங்கப்பா, முடிவு பரிந்தும். பார்த்தி கைப்பிடி சொல்லுப்பா, முடிவு பரிந்தும். தூங்காமல் இருப்பவனே பிரசங்கத்தை கேட்பான். சும்மா சொல்லுங்க, முடிவு பரிந்தும். தூங்காமலே, சாக்கு போக்கு சொல்லாமலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு பயன்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர்லாம் கால் பண்ணா ஜபம் இருக்குங்க, பாட்டு பாடலாங்க, சர்ச்சை சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் எங்கள் வீட்டு சாமான் கழுவணுங்க, பாத்திரம் கழுவுங்க, சோறாக்கணுங்க, தூங்கணுங்க, எழுந்துணுங்க, போகணுங்க, இப்படி எல்லா காரணங்கள் சொல்லுவது காலங்கள் கிடையாதுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எது முக்கியம் என்று நினைத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் காலங்கள் இருக்குது, வேலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குதான். ஆனால் ஆண்டு ஊழியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு நேரமே இல்லை பிரதர் ஜெபம் பண்ணுறதுக்கு சொன்னீங்கன்னா உலகத்தில் நாம் தான் பொய்யானவர்கள். எது பேராமல் சொல்கிறீங்க? பல்லு வளர்க்குறதுக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்கிறது. குளிப்பதற்கு, ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு, ஜபம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதுதான் நம்ம வாழ்க்கையமாக இருக்கிறது. நாம் ஆண்டருடைய வேலைக்கும் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க. முதலாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். எத்தனை வருஷமா பார்த்தாருங்க? 11 வருஷமா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 வருஷம் அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த வேலையை இவர் பார்க்குறாரு. கல்வார் சிலுவையில் இருக்கும் பொழுது ஸ்திரியேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்திரியே. ஏன் ஸ்திரியை சொல்லணும், அம்மான்னு சொல்லாம? ஆண்டவர் அவர் கடவுள் ஸ்தானத்தில் இருக்காரு. அவர் வானத்தி பூமி கடவுளாக இருக்காரு.
அவர் நமக்காக பலியாகும்படியாக தேவ ஆட்டுக்குட்டிறாரு. அங்கே சொந்த பந்தங்களுக்கு இடமே கிடையாது. ஒரு இடத்த சொல்வார், யார் என்னுடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, யார் என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய சொந்தமாக இருக்காங்க, சகோதரியாக இருக்காங்க, சகோதரர்களாக இருக்காங்க, ரத்த உறவுகளாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்மளுக்கு பங்காளினா நீங்களும் நானும் தான் உடன் பங்காளிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கிறிஸ்துக்குள் நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் நம்ம உறவுகளாக இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் சகோதரர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கல் பாசம், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் சகோதரர்கள். சகோதரிகள் சொல்லுங்க, சகோதரிகள், சகோதரிகள், பாட்டிகள் 2 பேர் சொல்லுங்க, கிறிஸ்துக்குள் நம்ம 2 பேர் பாட்டிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலையில் எங்களை பார்த்து பாட்டி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த பாட்டிகள்லாம் சீக்கிரமா 5 மணி ஜெபத்துக்கு 5 மணிக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க. ஆனா முடியே நரைக்காத, பல்லே கொட்டாத அநேக பாட்டிகளும் அநேக தாத்தாக்களும் லேட்டா வர்றாங்க. மீண்டும் சொல்றேன் பாருங்க, பல்லு கொட்டின, முடி நரைச்ச, தோல் சுருங்கின பாட்டியும் தாத்தாவும் 5 மணி ஜெபத்துக்கு சீக்கிரமா வந்துடுறாங்க. ஆனா பல்லே கொட்டாம, முடியே நரைக்காம, தோலே சுருங்காம அநேக பாட்டிகளும் அநேக தாத்தாக்களும் லேட்டா வராங்க. நான் சொல்றது புரியுங்களா சிஸ்டர்? வனிதா சிஸ்டர்? அனுஷா சிரிக்குது. அது அந்த பாட்டி லேட்டாக தான் வருது. அதாவது லேட்டாக வரவங்க எல்லாமே பாட்டிங்க, சீக்கிரமாக வரவங்களாம் வாலிபர்கள். மீண்டும் சொல்ற பாருங்க, சபைக்கு சீக்கிரமாக நேரத்தோடு வருகிறவர்கள் வாலிபர்கள், லேட்டாகவும் ஆமாம் காலம் கடந்து வருகிறவர்கள் பாட்டிகள். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? சீக்கிரமாக வந்துடுங்க. அதாவது குழந்தை குட்டி குடும்பம் இல்லாத போது நம்மளுக்கு வேலை பொறுப்புகள் கிடையாது. ஆனால் என் மகனை என்ன பண்ணணும், போயிட்டு உச்சாடிக்கு வச்சு அவனுக்கு சட்டை போட்டு தோல் மேலே தூக்கின்னு குளிர் வர போத்திக்கின்னு ஒரு பக்கம் பைபிள் எடுத்துக்கின்னு சர்ச்சி சாவி எடுத்துக்கின்னு ஃபோன் எடுத்துக்கின்னு இப்படியே ஓடியாரதா இருக்குது. ஆனால் வாழை பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. எழுந்தீங்களா, குளிச்சிங்களா, சீக்கிரம் 5 மணி ஜெபத்துக்கு நீங்கள் 4 மணிக்கெல்லாம் உட்காந்துங்க முழங்கால படிட்டு ஜெபிக்கலாம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கல்யாணம் ஆவதற்கு முன்பாக உங்களுக்கு ஃப்ரீ. கல்யாணம் ஆட்டிங்கன்னா 4 கால் என்ன போட்டுருவாங்க, கால் கட்டு தமுடிச்சு சொல்லுங்க, என்ன போட்டுருவாங்க, காலை கட்டு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஓட முடியாது, ஓட முடியாது, ஓடியும் முடியாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு அம்மாவும் சொல்லிச்சான், ஏங்க அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான் உங்களுக்கு என்ன வரணும், மனைவியாக வரணும், பொண்டாட்டியாக வரணும். சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லியிருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கார பார்த்து? ஏங்க இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க, ஏங்க அடுத்த ஜென்மத்திலையும் நான் தான் அவனுக்கு பொண்டாட்டியை வரணும். அந்த வீட்டுக்காரர் கேட்டாராம், போன தீபாவளி செல்லாது, இந்த ஜென்மத்திலே நான் படாது பாடுபட்டேன் அப்படின்னு நினைக்கிறார் போல அந்த பிரதரு. அந்த வீட்டுக்காரர் கேட்டாராம், ஏம்மா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை இனி இந்த வருஷம் தீபாவளிக்கு போடுவியா? அந்த அம்மா சொல்லிச்சான், விருத சொன்ன மாதிரி தான், செல்லாது, போட மாட்டேன். நீ மாத்திரம் போன வருஷம் வாங்கின ஆமேன் அந்த ட்ரெஸ்ஸையே போட மாட்டியே, நீ இந்த ஜென்மத்தில் வாழ்ந்த அடுத்த ஜென்மத்தில் எப்படி எனக்கு வருவ? செல்லாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆமே. நான் சொல்கிறேன், எஸ்தர் அடுத்த ஜென்மத்திலையும் எஸ்தர் தான் எனக்கு மனைவியாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சுகுமார் பிரதர், அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு வரணுமா வரக்கூடாதா? வாயிலே வர மாட்டுதுப்பா. இந்த கருத்தை நல்லவராகவே இருக்கிறார். கணவனை பா சொல்லுங்க, அடுத்த ஜென்மத்திலையும் உங்கள் கணவனை நிறைவு அப்படி வரக்கூடாதுல்ல. அடுத்த ஜென்மத்தில் கணவனா இருக்கு, இந்த ஜென்மத்தில் கணவனா இருக்குங்க, அடுத்த ஜென்மத்தில் பாருங்க கும்மாங்குத்து குத்துதுங்க. சரி வனிதா சிஸ்டர், நீங்க அடுத்த வாட்டி அவரு விச்சி சிக்கன் செய்கிற மாதிரி மட்டன் செய்கிற மாதிரி எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? போன வாரத்தில் எஸ்தர் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சது. சிக்கனா மட்டன் சிரியாரி மட்டன் பிரியாணி விச்சு செஞ்சது பாருங்க. இந்த வருஷம் இருக்கிறவங்க கணவன் அடுத்த வருஷம் மனைவி வந்துட்டாங்கன்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கிற மனைவி அடுத்த ஜென்மத்தில் கணவனாக வந்துட்டாங்கன்னா, நீங்கள் நல்லா விச்சு செய்யுங்க, பரோட்டா கொத்து பரோட்டாவை போட்டுருங்க. அந்த அம்மா அதான் கேட்டுச்சான், அடுத்த ஜென்மத்தில் வரும்னா. ஆமேன். போதும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்ற வார்த்தை. சரி, கரெக்டாக கவனிங்க. அப்போ அந்த அந்த தாயை பார்த்து கரெக்டாக சொல்றாரு. அந்த சிஸ்டர் சொல்ற மாதிரி தான் கடைசி நேரம் வரைக்கும் தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ண வேண்டும். எங்கள் அப்பா உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாரு. வயதானவர்கள் அப்பா வயசில் இருக்கிற வயதானவர்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. அதில் இருக்கும்போது நம்ம அனுபவம் தெரியல, ஆனால் இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருக்கிறவங்கள தாயும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இருக்கும்போது அனுபவம் தெரியாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தாயும் தகப்பனுக்கு கனம் பண்ணுங்க, கடைசி வரையும் கனம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆமாம், தாயும் தகப்பனை விட்டு உங்கள் மனைவியோடு இசைந்து இருக்கணும். ஒரு சில நேரத்தில் தண்ணி மேலே மனைவி கணவனோடு இருக்க வேண்டும், ஆனால் தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ண வேண்டும். அநேக பேர் உலகத்தில் பார்க்குறோம், வயதாயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி எங்கே கொண்டு போட்டாங்க? முதியோர் இல்லத்தில் எங்கே போட்டாங்க? வயதான பிறகு தாய் தகப்பன் எங்கே கொண்டு போகிறாங்க தெரியுமா? நடு ரோட்டில் கொண்டு போடுறாங்க, அனாதை இல்லத்தில் கொண்டு போடுறாங்க. நான் பிறக்கும் பொழுது தன்னுடைய குழந்தை தூக்கின்னு போயிட்டு அனாதை இல்லத்தில் விட்டால் நீங்கள் வளர்ந்துருப்பீங்களா? இவ்வளோ ஆளாயிருப்பீங்களா? நீங்கள் ஆளாயிருப்பது, நீங்கள் வளர்ந்திருப்பது, நீங்கள் சுகமாயிருப்பது உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் வடித்து உழைப்பை கொடுத்து விழித்திருந்து உங்களை பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த தாய் தகப்பனுக்கு கனம் பண்ண வேண்டும், கடைசி வரையும் கனம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் நமக்கு பொருளாதாரம் இருக்குது இல்லையோ, தாய் தகப்பனுக்கு கனம் பண்ண வேண்டும், தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். பிள்ளைங்களை கவனிங்க, புகழ் தாய் தகப்பன் என்ன பண்ண வேண்டும்? அப்படியே கனம் பண்ண பாருங்க. இந்த சின்ன வயசில் குழந்தையா இருக்கும் பொழுது உன்னை ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுதானா நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். குழந்தைங்களாம் பெற்று ஆமாம் அந்த கூவாத்திலையும் குளத்திலையும் போட்டுக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அந்த தாயும் தகப்பனும் தான் உங்களை வளர்த்து ஆளாக்கி கண் விழித்து பாதுகாத்துருக்காங்க. நீங்கள் முடிவு பெரிந்தும் தாய் தகப்பனு கனம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடைசி வரைக்கும் தாய் தகப்பன் கனம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, ஸ்திரியே என்று அங்க வார்த்தை சொல்றாரு. அவர் வந்து அங்க கடவுளா இருக்கிறாரு, ஒரு ரட்சகரா இருக்கிறாரு, ஒரு மீட்பரா இருக்கிறாரு. மரியாள் அந்த அம்மா கனம் பெற்றவங்க தான், கிருபை பெற்றவங்க தான். அவங்க கடவுளா இருக்குல்ல, அவங்க நம்மள ஒரு ஊழியக்காரன் கருத்தில் பயன்படுத்தினது போல அந்த அம்மாவை கருத்தில் பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் கனப்படுத்துகிறது பார்க்கிறோம். அதே போலதான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நானும் உங்களுக்கு முன்பாக வளர்ந்து இங்க ஊழியக்காரனா இருந்தாலும் ஆண்டவனை ஊழியக்காரனா கருத்தை என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியக்காரன் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் இங்க வருகிற வார்த்தைகளை நாம் கனமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பெத்த அம்மா பெத்த ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியை சொல்லிக்கிறது பார்க்கிறோம். 3வது சொல்ற 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுது, ஏலி ஏலி லாபாஸ் தபஸ்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எப்படி கூப்பிட்டாருங்க? சத்தமிட்டு. எல்லாம் சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டாருங்க? சத்தமிட்டு சொல்லுங்க. என் தேவனே. சத்தமா சொல்லுப்பா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இங்கே சத்தமா சொல்றாரு பாருங்க. கல்வார் சிலுவையில் அவருக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் அடித்து துன்பப்படுத்தி ஃபுல்லாக அவருடைய உடம்பே உழுது நிலம் போல காயமாக இருக்கிறது, ரொம்ப காயப்பட்டு இருக்கிறது. அவருக்கு முடியல, கை கால் ஆணி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நிர்வாண கோலமாக அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பலனே இல்லாத போது பலமாய் அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இவர்கள் அடிச்சதுனாலே இவர்கள் பலன் குறையவில்லை, இவர்கள் அடிச்சதுனாலே அவர் ஜீவன் போகவில்லை, அவரையே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய மீட்பையும் நித்திய வாழ்வையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் என்னை கைவிட்டார்? நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்ம அதிகமாக நம்ம சொல்லியிருக்கிறோம், இங்கே இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ பாவம் வரும்? சும்மா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இங்கே இருக்கிற எல்லாம் என்ன பாருங்க, சத்தியமுதர், இங்கே இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி தூக்கிட்டீங்க. இவ்வளோ இருக்குமா? நம்ம ஊரில் கிராமம் சேர்த்தா, நம்ம தமிழ்நாட்டில் சேர்த்தா, உலகத்தெல்லாம் சேர்த்தா அவ்வளோ பெருசு. பாவத்தையும்
அவர் மேல வந்ததுனால ஆண்டருக்கு ஒரு குணம் இருக்கிறது. பிதாவாகி தேவனார் பரிசுத்தர், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். பாவம், நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் மேல வந்ததுனால ஒரு சன பொழுதுல அவரை கையை விட்டு நம்மளுடைய கையை பிடித்து, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாக்குத்தத்தத்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், ஆமென், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நம்ம ஏற்றதுனால அவர் பார்க்காம அவர் கையை விட்டுட்டாரு. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் நீதியானவர். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும். சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும். மூணாவது, அவர் அன்பானவர். அவர் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கவனிங்க, அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர், அவர் நீதியானவர், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும், அவர் அன்பானவர், அன்பையும் அவர் வெளிப்படுத்த வேண்டும். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் அவர் அங்க அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவருடைய நீதியும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் அங்கே ஒரு சன பொழுதுல கைவிட்டு நித்திய காலமாக நம்மளுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? தாகமாய், உண்மையாவே தாகமா இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிறேன். சொல்லுங்க, தாகமா இருக்கிறேன். சொல்லுங்க, தாகமா இருக்கிறேன். சர்ச்சை முடிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் மோர் இருக்குது. என்ன இருக்குதுங்க? தாகத்துக்கு மோர் இருக்குது. தாகமா இருக்கிறேன். சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க, ஆமென், ஆத்மா தாகம். அல்லேலூயா. அவருக்கு சரீரத்திலையும் தாகமாக இருந்தது. யோசிப்படுத்த காடை அங்கே கொடுக்குறாங்க. எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறும்படி அங்கே நடந்திருக்கிறது. ஆத்மா தாகம் அவருக்கு இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை மீட்கும்படியாக அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுங்க. தாகமாக இருந்தேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஏழை லாசரு மடித்து அவன் பரலோகத்துக்கு ஆபிரகாம் மடியில் போயிடுவான். அந்த பணக்காரன் நல்லா வாழ்ந்துட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக நரகத்தில் போயிட்டு விரல்னால் ஒரு சொட்டு தண்ணி கேட்பான். எல்லாம் கரெக்டாக கவனிங்க, அவன் ஒரு குடம் தண்ணி கேட்கல, ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, விரல்னால் ஒரு விரல் தண்ணி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ நரகம் எவ்வளோ நரக வேதனையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக நரக வேதனை அனுபவித்து நம்மளுக்கு மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம போக வேண்டிய இடத்திற்கு பதிலாக, நாம இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக நீங்களும் நானும் நரகத்துக்கு போகவில்லை. நீங்களும் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும், உங்களுடைய சாபமும் என்னுடைய சாபமும் நரகத்துக்கு போய்விட்டது. பகல் பசங்க, நீங்களும் நானும் நரகத்துக்கு போகல. சத்தமா சொல்லுங்க, நீங்களும் நானும் நரகத்துக்கு போகல. நம்முடைய பாவமும் உங்களுடைய பாவமோ, என்னுடைய பாவமோ, உங்களுடைய சாபமோ, என்னுடைய சாபமோ நரகத்துக்கு போய்விட்டது. கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. அல்லேலூயா. அப்போ தாகமாக இருக்கிற சொல்லும் பொழுது அங்கே நரக வேதனை படுகிறது பார்க்கிறோம். உங்களுக்காக எனக்காக நரக வேதனை படுத்து பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமரியா ஸ்திரீ கிட்ட வந்து கேட்குறாரு, தாகத்துக்கு எனக்கு தண்ணி தாங்க என்று கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு தண்ணி நான் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, நான் கொடுக்குற தண்ணி உங்களுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது. அந்த அம்மா சொல்லுது, உங்ககிட்ட கிணறு ஆழமாக இருக்குது, எந்த ஒரு பாத்திரமே இல்லையே, நான் கொடுக்குற தண்ணீர் அது ஒரு காலம் தாகம் எடுக்காது, அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அதை பேசின போயிட்டு உன் புருஷனை கூட சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ புருஷன் இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரு தாகம் இருந்தது, பாவத்தின் மேலே ஒரு தாகம் இருந்தது, விபச்சாரத்தின் மேலே ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகத்தை மாற்றி கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்து நித்திய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நம்மளுக்கு பாவம் என்ன தாகம் இருக்கக்கூடாது, சாபம் என்ன தாகம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆத்துமா தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அன்பு மேலே ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆராதிப்பில் ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஜபம் பண்ணுவதில் ஒரு தாகம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். நீதியாய் வாழும்படியாக ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஒரு தாகம் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. திருப்பி ராமன் சொல்றீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை உடையவர்களாக
கிறிஸ்துவ உடையவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பா தாகமாக இருக்கிறேன். நம்மளுடைய தாகத்தை, நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து நரகத்தில் கொட்டிட்டார். ஆத்துமா தாகம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது. நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. எது பேராம சொல்றீங்க? முடிந்தது என்று சொல்லி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். இந்த வானம் பூமி உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதர்கள் பாவம் செய்வார்கள். பாவத்தினால் மீட்பு, அவரே சொந்த ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின்படியே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிரசன்னமானதுனாலே இப்பொழுது அவருடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தீபிராம சொல்றீங்க, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பெரிய ப்ராஜெக்டை அவர் செய்து முடித்து விட்டார். எல்லா ஜனங்கள் கர்த்தர் மீட்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் மேல் பாவம் என்று வந்தது. அல்லேலூயா. நான் பிறப்பதற்கு முன்பாகவே பாவம் வந்து விட்டது. நான் பிறக்கும் போதே நான் பாவியாகி விட்டேன். நான் பிறக்கும் பொழுதே பாவியாக, ஆதாம் சந்ததியில் பிறந்த நீங்கள் நானும் எல்லாருமே பாவம் செய்யாமலே அவருடைய அந்த ஆதாம் செய்த பாவம் அது எனக்குள்ளாக வந்து விட்டது. நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு மீட்பும் உண்டாயிருக்கிறது, ஜீவனும் உண்டாயிருக்கிறது. ஆதாம் மூலமாக எனக்கு பாவம் வருகிறது போல இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு ஜீவனையும் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆதாம் செய்த பாவத்திற்கு நான் காரணாளி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் ரட்சிப்புக்கும் நான் காரணாளி அல்ல. அது அவர் மூலமாக மீட்டு கொடுத்து விட்டார். முடிந்தது. எல்லாவற்றையும் பெரிய ப்ராஜெக்டை செய்து முடிச்சிட்டாரு. பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் பலியிட்ட ஆடு மாடுகள் இனி பலியிட தேவையில்ல. ஒரே பலியாக கிறிஸ்து நமக்காக பலியானார். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ இனி பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லா காரியங்களும் முடிந்தது. 3வது காரியம், அவருடைய உலகத்தோடு முன்பாக இருந்த அவருடைய சித்தம் எல்லாமே நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் நிறைவேறி முடிந்தது. 5வது காரியம், சிலுவை பாடுகள். கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு கல்வார் சிலுவையில் எது பண்ணாலுமே, முள்மூடி சுடினாலும் சரி, கை கால் ஆணி அடித்தாலும் சரி, விழாவில் குத்தினாலும் சரி, எது பண்ணாலுமே அங்கு உண்டு வருகிறது, ரத்தம் வருகிறது. அல்லேலூயா. சிலுவை பாடுகள் எல்லாம் முடிந்தது. 6வது காரியம், அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து முடிந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மீண்டும் கர்த்தர் நம்மளுக்கு மீட்டு கொடுத்து முடிந்தது. அல்லேலூயா. அவர் அன்பானவர், அவர் நீதியானவர், பரிசுத்தமானவர் என்பதை அவர் நிரூபித்து எல்லாவற்றையும் செய்து முடிந்தது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 8 காரியங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 வசனம் சொல்லுது, என் ஆவியை, எஸ்தருக்கு இந்த வசனத்தை கொடுத்துட்டு என்னுடைய ஆவியை போயிடுச்சு, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அவர் தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டார். கல்வார் சிலுவையில் தொங்கினு இருக்கும் பொழுது அவங்களால அப்படியே வலி எடுத்துக்கின்னு மூச்சே விட முடியாம தலையை மேலே தூக்கிட்டு ஜீவனை போயிட்டு மூச்சு விடுறதே கஷ்டப்பட்டு ஜீவனை விட்டு தலையை சாய்ப்பாங்க. இவர் தலையை சாய்த்து அவர் ஜீவன் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் அடித்தனாலேயோ அவர் மரிக்கவில்லை. அவருடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தை படைத்த தெய்வத்தை யாராலுமே அவர் கொலை செய்ய முடியாது. அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்து நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஓ, இந்த 7 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. சொல்லமா, தூய திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே,
அன்பே கல்வாரி அன்பே 4/4 80 4/4 ஆக்கையிலே உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகமென்றே எனக்கா ஏகி நின்றே தாகம் தாகம் என்றே எனக்கா ஏகி நின்றே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே அன்பே கல்வாரி அன்பே எல்லாரும் உணர்ந்து பாடலாமா உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி திருப்பி சொல்றீங்க அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா தலமா நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா சொல்லமா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் நூல்கணுமே மறுரூபமாகணுமே சலமா மனிதர்கள் நூல்கணுமே மறுரூபமாகணுமே அன்பே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லமா உம்மை கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா வாய்களை திறந்து அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஹல்லேலூயா.
அவர் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் சர்வலோக அதிபதி. அவர் வேற வழியில நம்மளுக்கு மீட்பு கொடுத்திருக்கலாம், வேற வழியில நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கலாம். அவரே வந்து வானம் கொள்ளாதவருங்க. சமுத்திரத்தை நீர்வீழ்ச்சிகளையும் மேடுகளையும் பல்லைகளையும் மலைகளையும் தீவுகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம். உங்களுக்காக எனக்காக அவர் சொந்த ஜீவனையை கொடுத்தாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்க. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். ஒரு சன பொழுதில் நம்ம அவர் கையை விட்டு நம்மளுடைய கையை பிடித்து விட்டார். இனி நாம் பாவி அல்ல. அவருடைய நீதி என் மேல் வந்திருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால அவருடைய அன்பு நம்ம மேல் வந்திருக்கிறது. அவர் நீதி நம்ம மேல் வந்திருக்கிறது. தேவ நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். அவருடைய நீதி எல்லாம் நம்ம மேல வந்திருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்திருக்கிறது. நம்மளுடைய பாவம் நம்மளுடைய மீதெல்லாம் அவர் மேல வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். நீங்கள் நானும் சாக வேண்டிய இடத்துல, நீங்கள் நானும் வியாதியில் படுக்கையில் படுத்துக் கொண்ட இடத்துல, நீங்கள் நானும் இருக்க வேண்டிய வறுமையை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நரக வேதனை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்றார், தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். ஆத்மா தாகம் மாத்திரமல்லமா, நம்மளுடைய நரக வேதனை அவர் அனுபவித்தார். அந்த ஐஸ்வர்யன் விரலினால் நுனி தண்ணீர் கேட்கிற நரக வேதனை அவர் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறது போல அவருடைய சுபாவம் நம்மளுக்கு வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சுபாவம் எனக்குள்ளாக வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. 7 தடவை மாத்திரமல்ல, 7 தடவை மன்னிக்க வேண்டும். 7 தடவை அது மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஆண்டவர் அங்க தாயின் தகப்பனை கனப்படுத்தது போல வாலிப பிள்ளைகளே உங்கள் தாயின் தகப்பனை கனப்பனர்களாக இருக்க வேண்டும். ஓ சோத்ரு, அந்த 2 கல்லன்கள் ஒரு கல்லன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாருக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனும் சுகத்தையும் வாழ்வு கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. முடிந்தது. நம்மளுடைய பாவத்தில் சுமந்து தீர்த்து முடிந்தது. பழைய ஏற்பாட்டு பள்ளிகள் எல்லாம் முடிந்தது. அவருடைய சித்தம் நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றி முடிந்தது. சிலுவை பாடுகள் முடிந்தது. இந்த உலகத்தின் பாடுகள் முடிந்தது. ஆமென். ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் மீட்டு ஆண்டவர் எடுத்துட்டு போலீங்க. நம்ம கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7 வார்த்தையில எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க அப்பா. உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய பேர் என்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாட்களில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறப்பா உயிர் தெழுந்தல் அந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக திருவந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். அன்றாக இயேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.